இந்த ராஜ்யம் நமக்குள்ள வந்திருக்கிறதுனால ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறபடினா அந்த ராஜ்யத்துல நிறைய பிரிவிலேஜஸ் இருக்கு, உரிமைகள் இருக்கிறது, ஸ்லாக்கியங்கள் இருக்கிறது. இந்த ராஜ்யத்துக்குள்ள சகல நிறைவு இருக்கும். மனிதனுக்கு விரும்புகிற, மனிதன் நாடி தேடுகிற அத்தனையும் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கு. என் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் பெருகணும், விருத்தி அடையணும், எல்லா ஜாதி ஜன மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தினுடைய நன்மைகள் போய் சேரணும். அதுக்கு நான் ஒரு கருவியா இருக்கணுங்கிற வாஞ்சை இருக்கணும். நிறைவா வாழுங்க. வாழுகிறதை தேவன் யாரும் உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஒரு சில வாரங்களாக தேவனுடைய ராஜ்யத்தின் மலன் பேசி வருகிறோம். இது நீங்கள் இந்த போதனைகளை கேட்டதுக்கு அப்புறம் மத்தையிலிருந்து சும்மா படிச்சுட்டே போங்க. மத்தையிலிருந்து படிச்சு போனீங்கன்னா இயேசு பேசின எல்லா பிரசங்கமும் ராஜ்யத்தை குறித்து பேசினார். அவர் ராஜ்யத்தின் சிந்தை உள்ளவராக இருந்தார். அவர் பேசின எல்லாமே ராஜ்யத்தின் சுவிசேஷமாக இருந்துச்சு. ராஜ்யத்தின் சுவிசேஷம்னா ராஜ்யத்தினுடைய நற்செய்தியாக இருந்துச்சு. அவர் அந்த சிந்தனை உள்ளவராக தான் இருந்தார். அந்த மனநிலை உள்ளவராக இருந்தபடினால அவர் பேசுகிறது, சிந்தித்தது அனைத்தும் ராஜ்யத்தை குறித்து தான் இருந்தது. இதே லூக்கா சுவிசேஷத்தை எழுதின லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதுறார். இயேசுடைய 4 சுவிசேஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்போஸ்தலர் நடபடிகள் ஆரம்பிக்குது. அது வேறு விதமாக ராஜ்யத்தின் நடபடிகள் தொடருகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் அவர் பேர் வைக்கல, சபை பேர் வச்சது. அது ராஜ்யத்துடன் நடபடிகள் தொடர்கிறது. ராஜ்யம் எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து ஒரு ஹிஸ்டரியா இருக்கிறது அந்த அப்போஸ்தலர் நடபடிகள். உயிர்த்தெழுந்த இயேசு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் எடுப்பா. அப்போஸ்தலர் 1:3 போடு. உயிர்த்தெழுந்த இயேசு அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காமித்தார். தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தான் உயிரோடு காமிச்சார். 40 நாளும் எதை குறித்து பேசினார்னா ராஜ்யத்தை குறித்து பேசினார். லூக்கா 1ஆம் அதிகாரம் ராஜ்யத்தை பற்றி தான் ஆரம்பிக்குது. ராஜ்யத்தை குறித்து 40 நாள் பேசினார் சொல்றாரு. எப்படி முடியுது? அப்போஸ்தலர் நடபடிகள் 28 எப்படி முடியுதுன்னா, அங்கே 2 வருஷம் அப்போஸ்தலனாய் பவுல் வீடு பிடிச்சு ராஜ்யத்தை குறித்து விஸ்தாரமா பேசினார் இருக்கு. மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை ராஜ்யத்தில் தான் ஆரம்பிக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் முடியும் போது எப்படி முடியுது? ராஜ்யத்தை குறித்த முடியுது. என்ன? அவங்களுடைய மனதில் எண்ணத்தில் சிந்தையில் இருந்தது ராஜ்யம் இருந்துச்சு. அப்படித்தான் நம்முடைய மனதாக இருக்கணும், நம்முடைய சிந்தையாக இருக்கணும், நம்முடைய பேச்சாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் வேறு விதமான வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாக இருப்போம். லூக்கா 12 திருப்போம். லூக்கா 12:29. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்க வாழ்க்கை குறித்து நீங்க என்ன செய்யணும் என்று உங்க வாழ்க்கையை குறித்தே சிந்திக்காதீங்க. எல்லாம் கவனிங்க. நான் வாழுகிற வாழ்க்கை, நான் சாப்பிட்றது, நான் உடுத்துறது, நான் இருக்கிறது, அதோடு மட்டும் கிடையாது. இதெல்லாம் இருக்கு. எதுக்கு இருக்கிறோம் இந்த பூமியில? தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் இந்த ராஜ்யத்தின் விரிவாக்குவதற்காக அந்த பூமியில் இருக்கிறோம். என்னுடைய எண்ணம் சிந்தை முழுவதும் நான் எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி பணம் சேர்ப்பது, எப்படி பணத்தை கொண்டு சில காரியம் எனக்கு செய்வது, அப்படி இருந்ததென்றால் என்னுடைய எண்ணம் சிந்தை ராஜ்யத்தின் மனநிலை இல்லை. உலக மக்கள் முழுவதும் பணத்தையும் பொருளையும் தான் சிந்திக்கிறான். தன் வாழ்க்கைக்காக நான் என்ன செய்யணும், அவனுடைய வாழ்க்கைக்கு அவன் தான் ராஜாவா இருக்கிறான். அவன் வாழ்க்கையை அவன் எவ்வாறு நடத்துவது என்பது அவனுடைய மனதில் பிரதானமா இருக்கு. நாம் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய எண்ணம் சிந்தை முழுவதும் நம்முடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு நடத்துவது என்று எண்ணாமல் தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகைக்கு உட்பட்டக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருந்தது என்றால், உலக மனிதன் எதை நாடி தேடுகிறானோ அதை கர்த்தர் உங்களுக்கு ஆட் பண்ணுவார்னா
கூட கொடுப்பார், அவர் கொடுப்பார். இது நான் நாடி அலைஞ்சு கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு தூக்கம் இல்லாமல் வாழக்கூடிய வாழ்க்கை கிடையாது. ராஜாவோட சித்தத்தை நாடுகிறேன், ராஜாவோட ஆளுகையை நாடுகிறேன், ராஜாவுடைய சித்தம் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் இந்த ஊரில் நிறைவேற வேண்டும் நினைக்கும் பொழுது எல்லாம் அவர் ஆட் பண்றார். உபாகம் புத்தகம் சொல்லுகிறது, உபாகம் 28 இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு பலிக்குன்னு இருக்கு. ஏன் அங்கே கேட்டு செய்யணும்னு இருக்கு. இப்போ ராஜ்யத்தை குறித்து கேளுங்க, ராஜ்யத்தை குறித்து சிந்திங்க. சிந்திக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய எண்ணமோ அது உங்களுக்கு பலிக்கும் கூட கொடுக்கப்படும். அதான் கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம் என்ன? நாம் குறைவில்லாமல் இருக்கணும், நிறைவா இருக்கணும், பரிபூர்ணமா இருக்கணும். என் வாழ்க்கையில் ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை உலகத்துக்கு நான் காமிக்கணும். அதான் கர்த்தருடைய சித்தம். அதுக்கு நான் அதையே சிந்திக்க கூடாது. நான் தேவனை சிந்திக்கணும், தேவன ராஜ்யத்துக்குரிய காரியங்களை சிந்திச்சோம்னா இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு பலிக்கும். பலிக்கும்னா ஓவர்டேக் பண்ணும், ஆளுக்கு செலுத்தும். அதான் கர்த்தருடைய விருப்பங்க. சொல்றாரு 31 சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். அப்புறம் சொல்றாரு, பயப்படாத சிறுமந்தையே உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா, ராஜ்யத்தை கொடுக்கணும், ராஜ்யத்தோட நிறைவை கொடுக்க பிதா பிரியமா இருக்கிறார். பிதாவாகிய தேவன் அன்புள்ளவர். அன்பு எப்பொழுதுமே கொடுக்கிறது. அந்த அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை நாம் இருக்கிறோம். அந்த அன்பு நம்மை ஆளுகை செலுத்துகிறது என்றால் நாமும் கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்போம். கொடுக்கக்கூடிய மக்கள்னா அன்பை கொடுப்போம், விசுவாசத்தை கொடுப்போம், துதியை கொடுப்போம், சோத்திரத்தை கொடுப்போம், ராஜ்யத்தில் விதைக்கிற ஜனங்களா இருப்போம். அது உங்களுக்கு பழக்கமாயிருச்சுன்னு வச்சுங்களேன், நீங்க அடிக்டா மாறிடுவீங்க. சில காரியம் உங்களுக்கு பழகிருச்சுன்னு வச்சுங்களேன், அது உங்கள் வாழ்க்கையின் என்ன சொல்றது நேச்சராகவே மாற ஆரம்பிக்கும். அநேக மக்கள் சொல்றாங்க சபையில் பணத்தை கொடுத்து பேசக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரை பணத்தை தான் சிந்திக்கிறாங்க. எங்கே போனால் பணம் கிடைக்கும், எப்படி பணம் கிடைக்கும், எது கிடைக்கும், அது அவங்க உலக வழிகளில் பணம் சம்பாதிக்கலாம் நினைக்கிறாங்க. தேவனோட வழிகளில் போனீங்கன்னா நீங்கள் எதை நாடி தேடுகிறீர்களோ அது உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பரிபூர்ணமாக கொடுப்பார். அதான் கர்த்தருடைய சித்தம். தேவனோட ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதான் தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம். இது குறித்து பேசும்பொழுது இந்த ராஜ்யம் நித்திய ராஜ்யம் பேசுகிறோம். இது தற்காலிகமான ராஜ்யம் கிடையாது, நித்திய ராஜ்யம் சொன்னோம். நடுவில் ஒரு சில வாரங்கள் இந்த ராஜ்யம் எப்படி செயல்படுகிறதுன்னு பார்த்தோம். மத்தேயு 13 ராஜ்யம் செயல்படுகிற விதத்தை குறித்து பேசுகிறார். மத்தேயு 13 திருப்புவோம். இயேசுவை போல தான் நாம் இந்த பூமியில் வாழணுங்க. இயேசு பூமியில் வாழும் பொழுது என் பிதாவுக்கு அடுத்தவைகளை தேடுவது என்னுடைய வேலை இல்லையான்னாரு. ஆங்கில பைபிளில் அழகாக இருக்கும், என் பிதாவுடைய பிஸ்னஸை செய்ய வேண்டியது அவசியம் இல்லையான்னாரு. நாம் எல்லோரும் பிதாவுடைய பிஸ்னஸை, பிதாவுக்கு அடுத்தவைகளை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்காக தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கம், திட்டம், அதை செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவும் இல்லாதபடி அவர் பார்ப்பார். ஏன்னா அவருடைய பிஸ்னஸ் நடக்கணும். பிஸ்னஸ்னால் அவருடைய வேலை நடக்கணும், அவருடைய சித்தம் நிறைவேறணும். வாசிப்போம் மத்தேயு 13:10. அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் ஏன் அவர்களுடனே ஓமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பிரயுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படலை. ஏன் ஓமைகளா பேசுகிறீன்னு சொல்றார். உங்களுக்கு அறியும்படி அருளப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அருளப்படலைங்கிறார். கீழே நிறைய பேசுறார். 13 முழுவதும் ராஜ்யம் செயல்படுகிற விதமாவதுங்கிறார். அது கடுகு விதிக்கு ஒப்பா இருக்கிறதுங்கிறாரு. அப்புறம் புளித்த மாவுக்கு ஒப்பா இருக்குங்கிறாரு. கடல்லிருந்து மீன்களை அரித்து வருகிறதுக்கு ஒப்பா இருக்கிறதுங்கிறாரு. அப்புறம் நிலத்தில் ஒரு பொக்கிஷத்தை கண்டு அந்த பொக்கிஷத்தை தேடுவதற்கு ஒப்பா இருக்குதுங்கிறாரு. ஓமை என்பது மக்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் அவர்கள் பார்த்து பழகின ஒரு சம்பவத்திலிருந்து ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அவங்க எதை பார்த்தாங்களோ பழகுனாங்களோ அதிலிருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை கொண்டு போகிறாங்க. அவங்க விதைப்பது அறுப்பது உங்கள் வாழ்க்கையில் வழக்கமான காரியம். வழக்கமான காரியத்திலேருந்து ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படலை. யார் ராஜ்யத்தின் காரியங்களை அறியணும், புரிந்து கொள்ளணும், நான் இன்னும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், இதை குறித்து நான் இன்னும் தெளிவடைய விரும்புகிறேன் யார் வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும்.
ஆண்டவர் சொன்னால் உள்ளவனுக்கு கொடுக்கப்படும். அதை குறித்து அறிவே இல்லை, வாஞ்சே இல்லை, கற்றுக்கொள்ளவே விரும்பலைன்னா, எதை அறிய விரும்பலையோ அதிலிருந்து அதை பிசாசு எடுத்து போட்டுருவான். இன்னும் அதிக விரும்புகிறேன், இன்னும் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன், நான் அறிவில்லாமல் இருக்க விரும்பலை, தேவன் எதை முக்கியப்படுத்துகிறாரோ அதை நான் முக்கியமாக பார்க்க விரும்புகிறேன், தேவனுடைய பார்வையில் எது விலையேறப்பட்டதோ அது என்னுடைய பார்வையில் விலையேறப்பட்டதா இருக்குன்னு நினைச்சிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். யார் பசிதாகம் இருக்கோ அவங்க பாக்கியவான்களோ அவர்கள் திருப்தி அடைவார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் இருள வாழ விரும்பல, அறிவில்லாமல் வாழ விரும்புகல, குறிப்பாக ராஜ்யத்தின் அறிவை பெற விரும்புகிறேன்னு நினைச்சிங்கன்னா உங்களுக்கு அறிவு கொடுக்கப்படும், வெளிச்சம் கொடுக்கப்படும். ஆனால் அதை குறித்து நான் அறிய விரும்பலை, நீங்கள் எதையோ ஒன்று பேசுங்க, என் அப்படியே காதில் வட்டு அப்படியே போட்டு நினச்சோம்னா அதை குறித்த வெளிச்சத்தை பெற முடியாது. இங்கே 1 மணி நேரம் உட்காந்து கேட்குறோம். சில மக்களுக்கெல்லாம் 1 மணி நேரம் என்ன தான் கேட்குறீங்கன்னு இருப்பாங்க. போனோமா ஒரு 5 நிமிஷம் கேட்டோமா, 1 மணி நேரம் என்ன? ஏன்னா அவங்களுக்கு எத்தனையோ வேலை இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் செய்கிறாங்க, அது அவங்களுக்கு பிரதானமானதாக மேன்மையாக இருக்கிறது. நமக்கு தேவனுடைய காரியங்கள், தேவன் செயல்படுகிற விதம் அது உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா அதை குறித்த வெளிச்சத்தை அதிகமாக பெறுவோம். இதை அறிந்து கொள்வதற்கு தேவ தூதர்கள் வாஞ்சியாக இருக்கிறான்னு சொல்கிறாருங்க. ராஜ்யத்தின் காரியங்களை அறிந்து கொள்வதற்கு தேவ தூதர்கள் வாஞ்சியாக இருக்கிறன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் வாழுகிற பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வாழ வேண்டும் என்று பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஏங்கினார்கள் இருக்கு. இன்னைக்கு நம்ம அந்த காலத்தில் இருக்கிறோம். வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதை அறிய வேண்டுங்கிற வாஞ்சை இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும். உங்கள் வாழ்க்கையிலுடைய அடுத்த நிலைக்கு உங்கள் எக்ஸ்பான்ஷன் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அதான் கர்த்தருடைய சித்தம். திருப்போம் மத்தேயு 22 திருப்போம். கையில் சொல்லுவோம், எனக்கு காண்கிற கண்ணும் கேட்கிற காதும் உணர்வுள்ள இருதயமும் இருக்கிறது. ஆமென், ஆமென். மத்தேயு 22:1. இயேசு மறுபடியும் அவர்களுடனே உவமைகளாக பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அவங்களுக்கு என்ன தெரியுமோ, என்ன வாழ்க்கையில் பழக்கமாக இருக்கிறதோ அதை வச்சு ராஜ்யத்தை குறித்து சத்தியங்களை சொல்கிறார். பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்துக்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். இன்னைக்கும் உலகம் முழுவதும் தான் நிலை. கர்த்தர் அது ஒரு விருந்து, மனிதனுக்கு வேண்டிய எல்லாம் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. வந்து அனுபவிங்கன்னு சொன்னோம்னா இன்னைக்கும் மக்களுக்கு வர விருப்பம் கிடையாது, அதில் பங்கு பெறுவதற்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா அவங்க நிறைய காரியத்தில் பிஸியாக இருக்காங்க கீழே. அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். இது ராஜாவுடைய பந்தினா எல்லாமே எருது கொளுத்த ஜந்து எல்லாமே சிறந்த விதத்தில் அடிக்கப்பட்டு எல்லாம் தாராளம் ஏராளமாக இருக்கிறது. வாங்க, உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை அனுபவிங்கன்னு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கும் தான் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. உங்கள் வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ, எதை நாடி தேடி ஓடுகிறீர்களோ அது அனைத்தும் ராஜ்யத்துக்குள்ள இருக்கு. வாங்க, வந்து என்ஜாய் பண்ணுங்கன்னா கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறாரு. ஆனால் அவர்களுக்கு வர மனதில்லை. 8ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமா போனார்கள். விருந்து ஆயத்தமாக இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்கள் அதில் வர விருப்பம் இல்லை. சொன்னார், உலகம் முழுவதும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்க. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிங்க. ஒருத்த மனுஷன் இல்லை, எல்லாருக்கும் அறிவிங்க, எல்லாரையும் உள்ள அலையுங்கிறார். முதல்ல இஸ்ரவேல் மக்கள் விருப்பம் இல்லை. கீழே 9ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் வழிச்சந்தியிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். காணப்படுகிற யாரெல்லாம் பார்க்குறீங்களோ பார்க்குற அத்தனை பேரையும் கூப்பிட்டுவாங்க. பாரபட்சம் கிடையாது,
யார் பார்த்தீங்களோ அத்தனை பேரும் ராஜ்யத்துக்குள்ள வாங்க, கல்யாணத்துக்கு வாங்கன்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்கப்படுகிறது. எல்லாம் கவனிங்க. போன வாரம் பார்த்தோம், பரிசேயர்கள் வேதபாரகர்கள் ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. ஆண்டவர் சொன்னார், வேசிகளும் ஆயக்காரரும் உங்களுக்கு முன்னே ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறார்கள். ஏன் அவங்க பிரவேசிக்கிறாங்க, இவங்க பிரவேசிக்க முடியலன்னா, அவன் கர்த்தர் கொடுத்த அழைப்பை மதிக்கிறான், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான், அவன் உள்ள போறான். ஆனா இவர்கள் தங்களுக்கு வேண்டி எல்லாம் தாங்களே சம்பாதிக்க முடியும் நினைக்கிறான். நீதியை சம்பாதிக்க முடியும், ரட்சிப்பை சம்பாதிக்க முடியும், தான் செய்கிற செயல்கள் மூலமாக உன்னை பெற்று அனுபவிக்க முடியும் நினைக்கிறான். அவன் கர்த்தருடைய சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்க விரும்பல, அவன் அசட்டை பண்றான். கர்த்தர் அழைப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் அழைக்கும் பொழுது அந்த அழைப்புக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி முதல்ல கர்த்தரை வைக்கிறவன்னா அவன் விருந்து சாலைக்குள்ள போறான். விருந்து சாலைக்குள்ள தேவன் வைத்திருக்கிற நிறைவை அனுபவிக்கிறான். லூக்கா 14 வாங்க, இதே சம்பவம் இங்க இருக்கு. லூக்கா 14:12. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும் பொழுது உன் சிநேகிதரையாகிலும் உன் சகோதரரையாகிலும் உன் பந்து ஜனங்களையாகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாராயிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும் பொழுது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அவரோட கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்ட பொழுது அவரை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனமானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். இவர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, நீ விருந்து கூப்பிட்டா யாரை பற்றி கூடு, ஏழையில கூப்பிடு, கஷ்டப்படுறவனை கூப்பிடு, அப்படின்னா திரும்பி வந்து அவன் கூப்பிட மாட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அதில் ஒருத்தன் சொல்கிறான், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனமானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். இவர் சொல்லிட்டே வரும்பொழுது உணவை பற்றி சாப்பாட்டை பற்றி பேசும்போது ஒருத்தன் சொல்கிறான், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான். ஏன் அதை பற்றி அவன் டக்குன்னு சொல்கிறான்னா, இவருடைய பேச்சு முழுவதும் ராஜ்யத்தை குறித்து இருந்துச்சு. கவனிச்சுட்டு வாங்க, ரொம்ப முக்கியமான காரியம். பேச்சு சிந்தை முழுவதும் ராஜ்யத்தை குறித்து இருந்தது. அதனால தான் அவர் சீசர்களுடைய ஒரு அம்மா வந்து சொல்கிறாங்க, உடைய ராஜ்யம் வரும் பொழுது என் மகன் ஒருத்தன் வலது பக்கத்தில் இருக்கணும், இன்னொருத்தன் இடது பக்கத்தில் இருக்கணும்னா அவங்களுடைய சிந்தை முழுவதும் ராஜ்யத்தை குறித்து இருந்துச்சு. உன்னை கீழே பேசுகிறார் இயேசு. அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்தை ஆயத்தம் பண்ணினான், அநேகரை அழைப்பித்தான். நியாய தீர்ப்பு நாளில் ஒரு மனுஷன் கூட எனக்கு சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்ல முடியாது. எல்லோருக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சுவிசேஷம் போகுது. நீங்கள் டிவி ஆன் பண்ணீங்கன்னா எத்தனை கிறிஸ்டியன் சேனல் வருது தெரியுமா? இன்னைக்கு அறிவிக்கலை அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு விதத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டே இருக்கிறது. அதனால் எனக்கு அழைக்கலை, எனக்கு சுவிசேஷம் தெரியலன்னு ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கீழே விருந்து வேலைகள் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவர்களிடத்தில் போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவன் அனுப்பினான். வாருங்க, இந்த வார்த்தை ரெவலேஷன் வெளிப்படுத்தின விசேஷம் முடியுது பார்த்தீங்களா? அங்கேயும் எப்படி முடியுதுன்னா வாருங்கள்னா முடியுது. வாசிங்க, இந்த பக்கம் அப்படி வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் வசனம். ஆவியும் மனமாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன். விருப்பமாக இருக்கிறவன் வாங்குறாரு, எவன் விருப்பமாக இருக்கோ வாங்கி கொள்ள கடவன்னாரு. யோவான் 7 சொன்னார் இயேசு. கவனிச்சுவாங்க திருப்பவனா. பண்டிகையின் கடைசி நாளில் உரத்த சத்தமாய், தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன்னர். யார் உங்களுக்கு விருப்பமோ வாஞ்சியா இருக்கு, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, தாகமாக இருக்கிறவன் வரக்கடவன் இன்விடேஷன் கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. வெறும் விருந்துக்கு மட்டுமல்ல, நிறைய காரியங்கள் கர்த்தர் அழைப்பு கொடுக்குறாரு. அழைப்புன்னு சொல்லும் பொழுது ஊழியத்துக்கு அழைப்பு, தேவனோட ராஜ்யத்தில் நம்ம செய்ய வேண்டிய சில பணிகளுக்கு கர்த்தர் அழைப்பு கொடுக்குறாரு. வாசிப்பா திரும்பி லூக்கா வாங்க. லூக்கா 14:18 வருவோம். அவர்கள் எல்லோரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், நான் வயலை கொண்டேன்,
நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றார். அழைப்பு கொடுக்குறாரு. ஒருத்தர் சொல்கிறான், நான் ஒரு வயல் வாங்கினேன், அதை நான் கட்டாயம் போய் பார்க்கணும். அகத்தியம்னா கட்டாயம் பார்த்தே ஆகணும்னு சொல்லி என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கன்னு எக்ஸ்கியூஸ் சொல்கிறான். மத்தேயு சொல்லும் பொழுது அசட்டை பண்ணிறார்கள் இருக்கு, இங்கே அவர்கள் எக்ஸ்கியூஸ் பண்ணாருன்னு இருக்கு. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் நான் வர முடியாதுங்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு நோக்கத்தை வைத்து, ஒரு திட்டத்தை வைத்து நம்மை அழைக்கிறார். வெறும் பாஸ்டராக மட்டும் இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் செய்ய வேண்டிய ஏதோ ஒரு பணி இருக்கிறது, நாம் செய்ய வேண்டிய செயல் ஒன்று இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நம்மை இன்வைட் பண்ணுகிறார். அநேக நேரத்தில் போன வாரம் சொன்னது மாதிரி அது கர்த்தருடைய வார்த்தை என்று பெரும்பாலும் மக்கள் நினைப்பது கிடையாது. இது கர்த்தர் செய்ய சொல்கிறாரு அப்படி நினைப்பது கிடையாது. அநேக மக்கள் தங்கள் மாம்சத்தினால் ஆட்கொண்டு நடத்தப்படுகிறபடினாலே ஏதோ ஒரு பிரசங்கியார் சொல்கிறாரு, ஏதோ ஒரு சிஸ்டர் சொல்கிறாருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் ஒரு காரியத்தை தன்னுடைய ராஜ்யத்தில் நாம் செய்ய வேண்டுமென்று ஒரு அழைப்பு கொடுக்குறார், ஒரு இன்விடேஷன் கொடுக்குறார் என்றால் அது கர்த்தர் நாம் கொடுத்துருக்கிற ஒரு கணம், ஒரு மரியாதை. ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டு பத்திரிக்கை பெரிய ஒரு காரில் உங்கள் வீட்டில் இறங்கி ஒரு பத்திரிக்கை கொடுத்துட்டு போனார்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதான் ராஜா உங்களுக்கு செய்கிறது. ராஜா உங்களுக்கு தனிப்பட்ட இதில் உங்களை அழைப்பு கொடுத்து உனக்கு வேண்டிய அத்தனையும் இருக்கிறது, சுகம் இருக்கிறது, காமிப்பேன், சுகம் இருக்கிறது, நல்வாழ்வு இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, நிறைவு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, என்னுடைய ராஜ்யத்தில் நீ ஆற்ற வேண்டிய ஒரு பங்கு ஒன்று இருக்குங்கிறது. அந்த அழைப்பை எவன் ஏற்றுக்கொண்டு வாழுகிறானோ அவன் இந்த ராஜ்யத்தில் பிரயோஜனமுள்ள மனுஷனாக இருப்பான். ராஜாவுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் இந்த பூமியில் நிறைவேற்றக்கூடிய மனுஷனாக இருப்பான். சுயத்தினால் ஆட்கொள்ளப்பட்டு சுய ராஜ்யத்தை நிலைநிறுத்த விரும்புகிறவர்கள் ராஜ்யத்தில் இருப்பார்கள், பிரயோஜனமற்று இருப்பார்கள். யோவான்சான் ஒரு அருமையான மனுஷங்க. யோவான்சானோட மினிஸ்ட்ரி இஸ்ரேல் முழுவதும் பிரசித்தமாக இருக்குது. என்ன லட்சம் மக்கள் அவரிடத்துல மனம் திரும்புகிறாங்க. அவர் ஞானஸ்தானம் கொடுத்துட்டே இருக்காரு, அவரை தேடி மக்கள் வராங்க. அவர் வனாந்தரத்தில் இருந்தார், மக்கள் தேடி வராங்க. இயேசு அந்த அளவுக்கு பிரபலியமாகலை. இயேசு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ யோவான்சானுடைய சீசன் யோவான்சான்ட்ட சொல்கிறாரு, உடைய சீசர்கள் அநேகர் இயேசுவை ஃபாலோ பண்ணுறாங்களேன்னு கேட்குறாரு. ஏன்னா இவர் ஃபேமஸ்ஸு, அவர் ஃபேமஸ் ஆகலை. அப்போ அவர் சொல்கிறாரு, அது அப்படித்தான் நடக்கணும், அவர் பெருகணும், நான் சிறுகணுங்கிறாரு. ஏன்னா அந்த ராஜ்யத்தில் நோக்கம் அப்படித்தான் நிறைவேறணும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் நான் எனது என்று இல்லாமல் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம் நிறைவேறணும்னு நினச்சோம்னா இந்த வாழ்க்கை ஏதோ வாழ்ந்தோம் முடிச்சோன்னு இருக்க மாட்டோம். இந்த உலகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போவோம். அதுதான் ராஜ்யத்தின் சிந்தை. எதை இருந்தும் இல்லை, ராஜாவுக்கு ஏதோ ஒன்று செய்யணும், ராஜா எனக்கு கொடுத்த அழைப்பை நான் நிறைவேற்றணும். வெறும் பாஸ்டரல் மினிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு வேலை நீங்கள் செய்து நிறைவேற்ற வேண்டிய ஏதோ ஒரு பங்கு. உங்கள் ஒரு ஊர்லேயோ ஒரு கிராமத்திலே உங்களை வச்சிருக்கிறாருன்னா உங்களை கொண்டு அந்த ஊரில் எதே ஒன்று செய்ய விரும்புகிறான்னு அர்த்தம். அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அழைப்பு, இன்விடேஷன். அதை செய்து நிறைவேற்றாமல் நான் என் குடும்பம் என் பிள்ளை நான் அப்படியே அறம்படாமல் சர்ச்சுக்கு போயிட்டு அறம்படாமல் வந்துடுவேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அறம்படாமல் பரலம் போயிடுவீங்க. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் அவர் விரும்பினதை நிறைவேற்ற முடியாமல் போயிடும். கீழே வாசிப்பேன் 19. வேறொருவன் 5 ஏர் மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்கும்படி போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்போ வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனர்களையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே நீ கட்டளையிட்டபடியே செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றார். அப்பொழுது எஜமான் ஊழியக்காரனை நோக்கி, நீ பெருவழிகளிலும் வேலி அருகிலும் போய் என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. அழைக்கப்பட்டிருந்த அந்த மனுஷல் ஒருவனாகி நீ விருந்தை ருசி பார்ப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒவ்வொருத்தரும் எக்ஸ்கியூஸ் சொல்கிறான். எனக்கு இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு வச்சுக்கிறான், ஒருத்தன் இப்போ தான் 5 ஏர் மாடு வாங்கினேங்கிறான். ஆண்டவர் சரிப்பா நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நீ அவ்வளோ பிஸியாக இருப்ப,
உன் பிஸி நேரத்தில் கெடுக்க விரும்பல, முடிஞ்சா வாப்பான்னு சொல்லலை, அவர் கோபம் அடைந்தார்னு சொல்லுது. அதுக்கப்புறம் சொல்கிறேன், என் வீடு முழுக்க நிறைஞ்சிருக்குனுங்கிறாரு. கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறா, அவர் செய்ய வேண்டிய ஒரு பணியை கொடுக்குறான்னு சொல்லும் பொழுது, அதை தட்டும் பொழுது கர்த்தர் கோவப்பட்டு நரகத்துக்கு அனுப்ப மாட்டார். நிச்சயமாக உங்கள் மேல் கோபம் கொள்ளுதல் என்றும் கடிந்து கொள்ளுதல் என்றும் ஆணையிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் நமக்கு வைத்திருக்கிற ராஜ்யத்தில் நம்ம செய்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு பணியை நாம் தள்ளும் பொழுதோ, அல்லது நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நாம் அனுபவிக்க தவறும் பொழுதோ, அதனுடைய இருதயம் சந்தோஷப்படுவது கிடையாது. ராஜாவோடையே நடந்து போங்க, ராஜாவோட சித்தத்தோடையே இணைந்து போனீங்கன்னா உங்களை சிறந்த விதத்தில் பயன்படுத்துவார். எலியா பரமேற போகிறாரு, தன்னுடைய வேலையை முடிக்க போகிறாரு. அவர் சொல்கிறார், நான் இங்கே கில்கால் வர போயிட்டு வரேங்கிறார். இல்லை, நான் அங்கே வருவேங்கிறார். நான் உமக்கு பணிவிட செய்ய முடியாது இருக்கிறேன், உம்முடைய நோக்கத்தோடு இணைந்து செயல்படக்கூடியவனாக இருக்கேன்னா நீ எங்கே போனாலும் கூட வருவேங்கிறாரு. கடைசியில் அவருக்கு 2 மங்கு வரத்தை கொடுத்து அனுப்பினார். அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கணும். கையில் வந்து சொல்லுங்க, கர்த்தாவே என் வாழ்க்கைக்காக ஒரு திட்டம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது, ராஜ்யத்திலே நான் செய்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு பணி இருக்கிறது. அந்த பணியை அறிந்து அதை செய்வதற்கு எனக்கு கிருபைகளையும் தயவுகளையும் காமிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நான் தவற விட்டிருந்தால் என்னை திரும்ப பயன்படுத்தும். உம்முடைய நோக்கங்களையும் உம்முடைய வழிகளையும் ஆலோசனைகளையும் அறியவும் வாழவும் விரும்புகிறேன். ஆமேன், ஆமேன். மத்த 24 வாங்க. கர்த்தருடைய வேலையை நோக்கத்தை செய்கிறீங்கன்னா குறைவாக இருக்க மாட்டீங்க. நான் அடிக்கடி நினச்சி பார்ப்பேங்க, என்னுடைய ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்த என்னுடைய நிலை என்ன, தேவன் கொடுத்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு என்னை நான் இணங்கினதுக்கு அப்புறம் என் நிலை என்னங்கிறது பலமுறை நினச்சி பார்ப்பேன். அன்னைக்கு இருந்த நிலை வேற, இன்னைக்கு இருந்த நிலை வேற. இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு நல்லா வச்சிருக்கிறார், நிறைவாக வச்சிருக்கிறார், குறைவு இல்லாமல் வச்சிருக்காரு. ஒரு காலகட்டத்தில் ஒரு சிறிய காலகட்டத்தில் இரவு தூங்குவதற்கு இடமில்லாமல் நான் கஷ்டப்பட்டிருக்கேன். எங்கே தூங்குவதுன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு சிறிய ஒரு சின்ன காலம். இன்றைக்கி தூங்குவதற்கு எல்லாமே இருக்குது. பெட் இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாமே இருக்குது, தனி ரூம் இருக்குது. இதெல்லாம் அவர் எனக்கு கொடுத்த அழைப்புக்கு நான் கொடுத்த மறு உத்தரவு. ஒரு காலத்தில் எதை சாப்பிடணும்னு ஏங்கினேன், இன்றைக்கி என்னென்னாலும் சாப்பிடலாம். ஏன்னா அவர் கொடுத்த அழைப்புக்கு நான் கொடுத்த ரெஸ்பான்ஸு. அவர் எப்பப்பெல்லாம் உங்களை அழைக்கிறாரோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்று செய்ய சொல்கிறாருன்னா மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பெருசாக ஒன்று ஆயத்தம் பண்ணி வச்சுருக்காருன்னு அர்த்தங்க. அது உங்கள் மூலமாக செய்ய விரும்புகிறான்னு அர்த்தம். நீங்கள் அசட்டை பண்ணிட்டீங்க, என்ன இன்னொருத்தனை யூஸ் பண்ணுவார், அவ்வளோதான். அவர் வேலை தடைபடாது, கட்டாயம் நிறைவேறும். அதில் உங்கள் கரம் இருக்குன்னு நினைக்கிற, உங்கள் பார்ட் இருக்க விரும்புகிறார். உங்களுக்கு 2 பிள்ளை இருக்குது, அதில் உங்கள் பிள்ளைகளுடைய பார்ட் இருக்க விரும்ப மாட்டீங்களா? பெரிய காரியம்னா அதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறார். விரும்பி கனப்படுத்தி நம்ம அழைக்கிறார். வாசிப்போம் 24, மத்தேயு 24:13. முடிவுவரிந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ரட்சிக்கப்படுவான்னு சொல்லும் பொழுது வெறும் பரலோகம் போகம் மட்டும் கிடையாது, காப்பாற்றப்படுவான், தேவைகள் சந்திக்கப்படும். ரட்சிக்கப்படுவான்னா ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை வாழ்வான், எந்த நன்மையும் குறைபடாத வாழ்க்கை. ரட்சிப்புன்னா வெறும் பாவம் மண்டி மட்டும் கிடையாது, எல்லா நன்மைகளும் அடங்கிய ஒரு வாழ்க்கை. கீழே 14, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய இந்த நற்செய்தி உலகம் முழுவதும் சகல ஜாதி ஜனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். பிரசங்கிப்படும் சொல்லல, சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். சும்மா சொல்லிட்டு வர்றது மட்டுமல்ல, விட்னஸோடு பிரசங்கிப்படுங்கிறது. வெறும் வார்த்தையில மட்டுமல்ல, செயலோடு பிரசங்கிப்படும், அப்பொழுது முடிவு வருங்கிறார். நான் சொல்றது புரியுதுங்களா? சுவிசேஷத்தின் மையம் என்ன? சுவிசேஷத்தினுடைய மையம், கோர் என்ன? இயேசு சிலுவையில் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக இயேசு ஒப்பு கொடுக்கப்பட்டார், 3ஆம் நாள் எழுந்தார். இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில
ஆளுகை செய்கிறார். அதான் ராஜ்யம் இல்லையா? அதான் சுவிசேஷம். வேத வாக்கியத்தின்படி மரித்தார், அடக்கமனப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். இதுதான் சுவிசேஷத்தினுடைய மடு மையம். இந்த ராஜ்யம் நமக்குள்ள வந்திருக்கா? இந்த ராஜ்யம் நமக்குள்ள வந்திருக்கிறதுனால ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறபடினா அந்த ராஜ்யத்தில் நிறைய பிரிவிலேஜஸ் இருக்கு, உரிமைகள் இருக்கிறது, ஸ்வாக்கியங்கள் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்தலாம். சுகம் ஒரு பிரிவிலேஜ், ஒரு உரிமை. பிள்ளைகளுடைய அப்பங்கிறார். செழிப்பா வாழுகிறது ஒரு பிரிவிலேஜ். ராஜ்யத்தில் நீங்க ஏழையா பணக்காரனாங்கிற கேள்வியே இல்லை. ராஜ்யத்தில் இருந்தீங்கன்னா அத்தனை பேரும் பணக்காரனா தான் இருக்கணும். நீங்க ஏழையா இருந்தீங்கன்னா இந்த ராஜ்யத்தில் இல்லைன்னு அர்த்தம், ராஜ்யத்தின் மனநிலை இல்லைன்னு அர்த்தம். இந்த ராஜ்யத்தில் இருக்க அத்தனை பேரும் செல்வமா இருக்கணும், நிறைவா இருக்கணும், நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கிறது. கர்த்தர் செய்த உபகாரங்களை மறவாதேன்னு இருக்கலையே, இது ப்ரீச் பண்ணணும். வெறும் வார்த்தையினால் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அதை இருக்கணும். சாட்சியா சொல்லுங்கிறார். பிரசங்க மட்டுமல்ல, சாட்சியா சொல்லுங்கிறார். நிறைய இடத்துல இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கி பண்ணப்படலை. அவங்க பண்ற பிரசங்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் காண்டம்னேஷன் இருக்கு. நீ மனம் திரும்பு, இல்லைன்னா கர்த்தர் உன்னை நிராகரிச்சிருவாரு, நீ நரகம் போயிடுவ. அவனுடைய பாவங்களை சுட்டி காட்டி சொல்லக்கூடிய ஒரு காஸ்பலா இருக்கிறது. அது ராஜ்யத்தின் சுவிசேஷம் இல்லை. அதில் சாட்சி இல்லை. சாட்சி இல்லைன்னா அவனுக்கு காமிக்கிறதுக்கு ஒரு விட்னஸ் இல்லை. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? இந்த ராஜ்யத்துக்குள்ள சகல நிறைவு இருக்கும். மனிதனுக்கு விரும்புகிற, மனிதன் நாடி தேடுகிற அத்தனையும் இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கு. இதை நீங்கள் சாட்சியா சொல்லுங்கிறாரு. வார்த்தையில சொல்லுங்கல்ல, சாட்சிய விட்னஸ் காமிங்க போய்ங்கிறார். உங்க வாழ்க்கையை அப்படி காமிங்கிறார். அதுக்காக தான் கர்த்தரை நம்ம இந்த பூமியில வச்சிருக்கிறார். சாட்சிகளா இருக்கணும். வாழுகிற காலம் 120 வருஷமா இருந்தா கூட அப்படி சுடக்கு விடுற மாதிரி தான், அப்படி பறந்துரும். அதான் காலம். இந்த குறுகிய காலத்துல என் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் பெருகணும், விருத்தி அடையணும், எல்லா ஜாதி ஜன மக்களுக்கு இந்த சுவிசேஷத்தினுடைய நன்மைகள் போய் சேரணும். அதுக்கு நான் ஒரு கருவியா இருக்கணுங்கிற வாஞ்சை இருக்கணும். அப்படிங்க கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்யலாம், பண உதவி கொடுக்கலாம், பொருள் உதவி கொடுக்கலாம், செய்யலாம். ஆனா அதான் பிரதானமானதா? அது பிரதானமானது கிடையாது. ஒரு கஷ்டப்படுறான், சாப்பாடுக்கு வழி இல்லை, ஏதோ ஒரு உதவி செய்கிறோம், கரெக்டு. ஆனால் பிரதானமானது உலகம் முழுவதும் சென்று சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க. சோறு போடுங்கன்னு சொல்லலை, சுவிசேஷத்தை அறிங்க. அதான் நம்பர் 1 பிரதானமான காரியம். அதற்கு நான் வாழுகிற வாழ்க்கையை ஒரு சாட்சியா இருக்குன்னு வச்சுங்களேன். அறிவிக்கிறேன், அதே நேரத்தில் என் வாழ்க்கையும் சாட்சி சொல்லுகிறதுனா அநேக மக்கள் தேவனோட ராஜ்யத்துக்குள்ள கூட்டம் கூட்டமா வருவாங்க. அப்பொழுது முடிவு இருக்குன்னாரு. அதுவரை முடியாதுன்னாரு. வாசிப்போம் மத்தேயு 4. மத்தேயு 4:23. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து. முதல்ல உபதேசிக்கிறார், அப்புறம் பிரசங்கம். முதல்ல ப்ரொக்ளைம் பண்றாரு, அதான் உபதேசிக்கிறாரு. அப்புறம் பிரசங்கிக்கிறார், எக்ஸ்பிளைன் பண்றாரு. முதல்ல அறிவிக்கிறார், அப்புறம் அது விவரிச்சு பேசுறார். எதை குறித்து பேசுறார்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை குறித்து பேசுறார். சுவிசேஷம்னா என்ன? நற்செய்தின்னா என்ன? அப்படியே சொல்லிட்டே இருக்க, நல்ல செய்தி, குட் நியூஸ். நற்செய்தி என்ன? இயேசு என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில மரித்தார், நான் நீதிமானாக்கப்படுகிறேன். இயேசு என்னுடைய வியாதிகளை சுமந்தார், நான் சுகமாக்கப்படுகிறேன். அவர் பரலோகம் போனார், எனக்கு பரிசுத்தாவி அருளப்பட்டிருக்கிறது. இதான் ராஜ்யத்தோட சுவிசேஷம், ராஜ்யத்தினுடைய நற்செய்தி. எனக்கு ஒன்று அருளப்பட்டிருக்கிறது. நான் சம்பாதிச்சேன்னு சொல்லல, எனக்கு ஒன்று அருளப்பட்டிருக்கிறது. பயப்படாத சிறுமந்தையே ராஜ்யத்தை கொடுக்க பிதா பிரியமா இருக்க. ராஜ்யத்தில் என்ன இருக்கு? என் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனையும் இருக்கிறது. சுகம் இருக்கிறது, நல்வாழ்வு இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, அனைத்து இருக்கிறது. இதுல பரலோகம் போறது சிறிய பார்ட்டு. பரலோகத்துல இருக்க மாட்டீங்க. நீங்க நல்லா கவனிங்க. நீங்க 2025 டிசம்பர் மாதம் இயேசு வர்றாருன்னு வச்சுங்களேன். ஒரு 3 மாதத்துல இயேசு வர்றாரு.
புதிய வானம் புதிய பூமி வரப்போகுதுன்னு வச்சுங்களேன். நீங்கள் செப்டம்பர் மாதம் பரலோகம் போயிருக்கீங்க, 100 வயசு முடிஞ்சு. அடுத்த மாதம் நீங்கள் திரும்பி பூமிக்கு வந்துடுவீங்க. நீங்கள் பரலோகம் நம்மளோட நித்திய வீடு கிடையாது. அங்கே கொஞ்ச நாள் இருப்போம், திரும்பி இங்கே வந்துடுவோம். திரும்பி வந்து அவரோட கூட நாம் ஆளுகை செய்வோம் இருக்கா? இருக்குல்லங்க. நீங்கள் இந்த வாழ்கிற காலத்தில் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த திறமைகள், தாளந்துகள், வரங்கள் இவைகள்லாம் சரியாக பயன்படுத்துறீங்கன்னா அந்த திரும்பி வருவீங்க பார்த்தீங்களா? அப்போ சில சிட்டிஸில் நீங்கள் லீடராக இருப்பீங்க. நம்ப முடியல, பைபிள் படிங்க. இயேசுன்னு அதை சொன்னார். நான் சொல்லலாங்க, இயேசு ராஜ்யத்தின் ராஜா சொன்னார். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த உன்னை அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன்னார். சில சிட்டிஸை கொடுத்து சிட்டிஸில் உன் லீடராக வைப்பார். அது இந்த சிட்டியை நீங்கள் கவர்ன் பண்ணுமார். அதுக்காகத்தான் இங்கே ட்ரைனிங் கொடுக்கப்படுது. இப்போ இதெல்லாம் வாழ்கிறது என்ன? ட்ரைனிங் பீரியட். உங்களை மோல்டு பண்ணி சரி பண்ணி எப்படி ஆளுவதுன்னு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குற இடம். சொன்னது புரியுதுங்களா? இது கஷ்டப்படுற வாழ்க்கை இல்லை, ஆளுகை செய்யக்கூடிய வாழ்க்கை. அதுக்கு ட்ரைனிங். கீழே ஃபுல்லாக வாசிப்போம். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். பிரசங்கித்தார், ப்ரொக்ளைம் பண்ணார். அப்புறம் என்ன செஞ்சார்? ராஜ்யத்தினுடைய நிறைவை அப்படி காமிச்சார். நல்லா கவனிங்க. இதுதான் நம்முடைய சபையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இங்கே கர்த்தர் நல்லவர் என்று பேசுகிறோமா? அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர் என்பதை உலகம் பார்க்கணும். கர்த்தர் இங்கே சுகமாக்குறவர்னு பேசுகிறோமா? கர்த்தர் சுகமாக்குறதை சாட்சியாக உலகம் பார்க்கணும். கர்த்தர் நம்மை செழிக்க பண்ணுவார்னு பார்க்குறோம், அதை உலகம் பார்க்கணும். கர்த்தர் சமாதான கர்த்தர்னு பேசுகிறோம், நம்முடைய வாழ்க்கையில் இருக்க சமாதானத்தை உலகம் பார்க்கணும். முதல்ல ப்ரொக்ளைம் பண்ணார், எக்ஸ்பிளைன் பண்ணார், அப்புறம் அது எப்படி டெஸ்டிமனியா காமிச்சார். அதாங்க ராஜ்யம். ராஜ்யம்னா பேச்சில் இல்லை, அது தேவனுடைய பலத்தில் இருக்கு. சுகத்தை பேசுகிறோம், நிறைவை பேசுகிறோம், நல்வாழ்வை பேசுகிறோம். எதுக்கு பேசிட்டு போகிறதுக்காக இல்லை, அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்கிறதே உலக மக்கள் பார்க்கணும். அதான் ராஜ்யம். நான் ராஜ்யத்தில் இருக்கேன், ராஜ்யத்தின் மனநிலை உள்ளவனா இருக்கேன்னா உங்கள் வாழ்க்கையில் தோல்வியும் குறைவும் வாழ்க்கையின் பற்றாக்குறையும் வாழ்க்கையின் பங்காக மாறிடக்கூடாது. இன்னைக்கு இருக்கலாம், அப்படியே மாறிடக்கூடாது. வாசிப்போம் மத்தேயு 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். இதான் எல்லா இடத்திலும் நடக்குது. ராஜ்யத்தை பிரசங்கம் பண்றார், அதுக்கப்புறம் அந்த ராஜ்யத்துடைய நிறைவை அந்த இடத்துல காமிக்கிறார். நாம் பேசுகிற சத்தியம் உண்மையா? இயேசு பேசின சத்தியம் உண்மையா? தேவன் உண்மை உள்ளவரா, நம்பத்தக்கவரா? அப்படின்னா வாழ்க்கையில் தெரியணும். ஆராதிக்கிற தேவன் ரியலானவர், சத்தியமானவர், உண்மையானவர் என்பதை அதனுடைய அற்புதங்களை இந்த உலகத்துக்கு காமிக்கக்கூடிய ஆளா இருக்கணும். சில பிரச்சனை வரலாம், இல்லைன்னு சொல்லலை. அப்போஸ்தலர் 28 படிச்சு பாருங்க, கடைசி அதிகாரம். அவர் ஒரு விஷப்பூச்சி கடிக்குது. விஷப்பூச்சி கடிக்குதுன்னா பார்க்குறான். ஏன்னா அது ஒரு சில செகண்ட் தான், அவ்வளோதான், ஆள் போயிடுவான். பலார பார்த்துருக்கான், கடிச்சு தொங்குது. ஒரு செகண்ட்ல ஆள் போயிடுவான் நினச்சுன்னா அவர் தூக்கி போட்டு உயிரோட இருக்கிறாரு. சில தீமைகள் இருக்கலாம், வந்திருக்கலாம். அதை மேற்கொண்டு வாழ்ந்தோம்னா ராஜ்யம் செயல்படுகிறதுன்னு அர்த்தம். பிரச்சனையே வராதுன்னு எங்கேயுமே சொல்லலை. அத்தனை மேற்கொண்டு வாழுகிறோம் என்றால் ராஜ்யம் செயல்படுகிறதுன்னு அர்த்தம். சுற்றி தேவன் அறியாத மக்கள் மத்தியில் தான் வாழ்கிறோம். அங்கொன்றும் இங்கொன்றும் தான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்காங்க. உலகம் நம்மை வாட்ச் பண்ணுது. நம்ம வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்க நன்மைகள், நிறைவுகள், வெற்றி இவைகளை பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவ தயவு மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துகிறதுன்னு இருக்கு. இந்த குட்னஸ் ஆஃப் த லார்ட் இருக்கு. தேவனுடைய நன்மைகள், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவனை தேவனுக்கு நேரம் அப்படி இழுத்து வருது. முன்ன கஷ்டப்பட்டான், பாடுபட்டான், ஒண்ணுமே இல்லாமல் இருந்தான்.
வாழ்க்கையே கஷ்டமும் துன்பமும் கடன் தான் இருந்துச்சு. நல்லா இருக்கான் அன்னைக்கு. கத்தருக்கு போனால், சர்ச்சுக்குன்னு போனால், இதே காலை சும்மா தான் போயிட்டு வரான்னு பார்த்தேன், நீ நல்லா இருக்கானே அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்த நம்ம வாழ்க்கை ஏற்படுத்த வேணாமா? அதான் ராஜ்யத்தின் சாட்சிகளாக இருக்கணும்னு அர்த்தம். ராஜ்யத்தோட ஆளுகை, ராஜாவோட சித்தம், ராஜாவோட விருப்பம் குடும்பத்தில், பொருளாதாரத்தில், பிள்ளைகளோட வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் லிவிங் டெஸ்டிமனியா இருக்கீங்கன்னு அர்த்தம். உலகம் முழுவதும் உண்டு சகல ஜாதிகளுக்கும் சாட்சியா இருங்கள்னாருலங்க. அப்போ சில 1:8 சாட்சி சொல்லுங்க சொல்லல, சாட்சியா இருங்க, உங்க லிவிங் டெஸ்டிமனியா இருங்கன்னாரு. உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 5 வருஷமோ 10 வருஷமோ உங்க வாழ்க்கை மாறி இருக்கா? 4 பேருக்கு தான் மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். முன்ன இருந்ததை காட்டிலும் ஒரு பெட்டரான நிலைக்கு வந்திருக்கீங்களா? தேவன் விரும்பின அந்த ஃபுல் எஸ்டீம் அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லலை, ஃபுல் இலக்கு அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லலை. முன்ன காட்டு கொஞ்சம் நல்லா இருக்கீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜ்யம் வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ராஜ்யத்தின் சாட்சிகளா இருக்குன்னு அர்த்தம். ராஜ்யம் உங்க வாழ்க்கையில இல்ல, ராஜா இல்லைன்னா ரொம்ப பேர் இன்னைக்கு உயிரோடு இருக்க மாட்டாங்க. உயிரோடு இருக்கிறோம்னாவே அதே ஒரு லிவிங் டெஸ்டிமனி. கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு கிருபைங்க. வாஞ்சிங்க, இந்த தேவனை மகிமைப்படுத்தணும், உயர்த்தி காமிக்க நினைங்க. ஒரு விருந்து கலைச்சிருக்கிறாருங்க. விருந்துல என்ன இருக்கு? எல்லாமே இருக்கு. ரட்சிப்பே வேதம் எப்படி பேசுனா விருந்து தானே பேசுது. உங்க வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை நன்மைகளும் நிறைவா இருக்கிறது. ராஜ விருந்துனா நீங்க வந்து இங்க தகட்டு மாதிரி கொடுப்பாங்க. சாம்பார் சோதர் இல்லைங்க, எல்லா டிஷ்ஷும் இருக்கும். இப்போ சொல்றாங்க பார்த்தீங்களா, கறி விருந்துங்கிறாங்க தெரியுமா? பார்த்தா இல்லையா? கறி விருந்துன்னா ஒவ்வொரு தான் வைக்கிறான். இது 300 ரூபா கறி விருந்து இல்லை, ராஜா விட்டு விருந்து. அப்ப என்ன இருக்கும்? நான் வாஞ்சித்து தேடுகிற அத்தனை இதுக்குள்ள இருக்கு. அதை சாப்பிட்டுட்டு வெளியே போய் சொல்லணும், அது இப்படி இருந்துச்சு, இது இப்படி இருந்துச்சு, சுகம் நல்லா இருந்துச்சு, வெற்றி நல்லா இருந்துச்சு, அப்படி சொல்லணும். மத்தேயு 10 அதே பக்கத்தில் இருக்கு. 10:1. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீசரையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அசுத்த ஆவிகளை துரத்தவும் நோய்களை நீக்கவும் அதிகாரம் கொடுத்தார். அசுத்த ஆவிகளோடு பேசவும் சொல்லல. ஜெபிக்கணும், துரத்தணும். பிசாசை டீல் பண்ணும்போது 2 காரியம் தான். வாயை மூடு, வெளியே போ, அவ்வளவுதான் பேசணும். ஏதாச்சும் பேசணும்னா வாயை மூடு, வெளியே போ, அவ்வளவுதான். நீ போவையா? ஆத்தா எந்த ஊர்ல இருந்து இறங்கி வந்திருக்க? நீங்க கோடாங்கி அடிக்கிறத பார்த்துறீங்களா? நான் பார்த்துருக்கேங்க. எங்க வீட்டுக்கு அடுத்த வீடு கோடாங்கி வீடு. பேசுவாங்க, அதுவும் பேசும். நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்க ஒரு வார்த்தை அதை பேச விடக்கூடாது. இயேசு நாமத்தில் வாயை மூடு, வெளியே போ, அவ்வளவுதான். நமக்கு அடுத்த வீட்டை விட்டு வெளியே போயிடணும், நம்மளும் போயிடணும் வேலையை முடிச்சுட்டு. 1/2 மணி நேரமா பேயோட பல்லு கட்டக்கூடாது. இன்ஸ்டண்டா போனோமா, ஜெபிச்சோமா, வந்தோமா, கீழே. அவளுக்கு அதிகாரம் கொடுத்தார். 7ஆம் வசனம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசிங்க. ஒரு வீட்டுக்கு போகும்போது பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு பிரசிங்க. இவங்கெல்லாம் பிரசிங்கார்களா? 12 சீசர்கள், அப்புறம் ஒரு இடத்துல 70 பேரை அனுப்புறார். இது 12 சீசர்கள் தான், அப்புறம் 70 பேரை அனுப்புறார், அதிகாரம் கொடுத்து அனுப்புறார். நீங்க எங்க போனாலும் அந்த இடத்துல தேவனோட ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்லுங்க. உங்கள் பக்கத்தில் இருக்கு. ஆனா எனக்குள்ள சமீபமா இல்லை, எனக்குள்ள ராஜ்யம் இருக்கு. அவனுக்கு க்ளோஸா இருக்கு, பக்கத்தில் இருக்கு. ஆனா எனக்கு க்ளோஸா இருக்கா? இல்லை, எனக்குள்ள ராஜ்யம் இருக்கு, எனக்குள்ளே இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? ராஜ்யம் எனக்குள்ள இருக்கிறது, அது புளித்த மாவு மாதிரி அப்படியே பெருகிக்கிட்டே இருக்குது. நல்லா கவனி. இந்த ராஜ்யத்தை கொடுத்த காரியம் என்னன்னா, ராஜ்யம் பெருகுன்னு சொன்னேன் எடுத்த உடனே. உலகம் முழுவதும் ராஜ்யம் பெருகுதானா? பெருகுது.
இன்னைக்கு பஞ்சாப்ல இந்த 2 பேர் இருக்காங்க. அவங்க ஆன்லைன் பார்த்தீங்கன்னா 50,000 60,000 ஆன்லைனில் பார்க்குறாங்க. லட்சத்தில் கூடுறாங்க ஒவ்வொரு சண்டையும். பஞ்சாப்லங்க உலகம் முழுவதும் ராஜ்யம் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குங்க. முன்னாலாம் சர்ச்சுனா ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஓரமாக இருக்கும். இப்போல்லாம் சில ஏரியாவில் சர்ச்சு தான் பெருசாக இருக்கு. 10 லட்சம் 20 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் சர்ச்சில் ஆட்கள் கூடுறாங்களா? அப்ப ராஜ்யம் என்ன செய்யுது? ராஜ்யம் பெருகுது, எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்குள்ள இருக்கு, அப்புறம் என்ன செய்யும்? அது விரிவடையணும். விரிவடையது கேட்ட விதத்தில் நான் வாழுகிற இடத்துல சாட்சியா இருக்கணும், டெஸ்டிமோனியா இருக்கணும். அதான் கர்த்தரோட சித்தங்க. நானே கவலைப்பட்டு இருக்கக்கூடாது. எனக்கு ஜெபம் பண்ணுவீங்களா, ஒரே கவலையா இருக்கு, நான் கவனிங்க. கத்தியே பின்னாடி குத்தி இருந்தா கூட சிரிக்கணுங்க, காமிக்கவே கூடாது. நம்ம என்ன அது மேற்கொண்டு வெளியே வரப்போறோம். நம்ம யார் எந்த ராஜ்யத்தில் இருக்குங்கிறது தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. பிசாசு சொல்லுவான், பிள்ளைகள்லாம் பிசாசு கையில் போயிடும், குடும்பம் பிசாசு கையில் போயிடும். போகாது. உங்களுக்குள்ள ராஜ்யம் வந்துருச்சா, ராஜ்யத்தோட ஆளுகை இருக்கா, அது உங்களுக்கு குடும்பம் முழுவதும் எக்ஸ்பேண்ட் ஆகும். வந்துருச்சு, அவன் பக்கத்தில் சமீபமா இருக்கு, வருவான். ஆண்டவர் சொன்னா, இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளாதுன்னா கொள்ளாதுதான். ராஜ்யம் நாளுக்குலாம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு காலத்தில் பாஸ்டர் பாருங்க சைக்கிளில் பரிதாபமா போவார். அன்னைக்கு இருக்க பாஸ்டர், இன்னைக்கு இருக்க பாஸ்டர் ஏரோப்ளேன்ல போறாரு. நம்ம நாட்டில் தான் போல, மேலை நாடுகள் எனக்கு தெரிஞ்ச பல பாஸ்டர் சொந்த ஏரோப்ளேன் வச்சிருக்காங்க. ஒருத்தர் சொல்றாங்க, இது வரைக்கும் 10 ஏரோப்ளேன் கிஃப்டா கொடுத்துருக்கேங்கிறாரு. ஒரு ஏரோப்ளேன் கிஃப்டா விதைச்சிருக்கேங்கிறாருங்க. ஒரு 10 ஏரோப்ளேன் இது வரைக்கும். அப்ப என்ன சார், ராஜ்யம் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? அப்படித்தான் சர்ச்சு மக்களும் இருக்கணும். பரிதாபமாக மூஞ்சில எண்ணெய் வலிஞ்சு போயிட்டு கூடாது. அது சாட்சியாங்க? அது சாட்சியே கிடையாதுங்க. அவமான பீஸ் மாதிரி வாழ்றது. நிறைவா வாழுங்க. வாழுகிறதை தேவன் யார் என்பதை உலகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ணுங்க. காலம் வருங்க, இந்த ராஜ்யம் அப்படியே உலகம் முழுதும் பரவிடும். அப்ப யூஎஸ்ஏ இருக்காது, யூஎன் இருக்காது, யுஏஇ இருக்காது. ஒரே ஒரு ராஜ்யம், தேவனோட ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். அப்ப எல்லாருடைய நாவும் அறிக்கை செய்யும், எல்லாருடைய முழங்காலும் முடங்கும். ஏத்திஸ்ட் முழங்கிடுவான், சர்ச்சுக்கு விரோதமா இருந்தவன் எல்லாரும் இயேசுவே ஆண்டவர் சொல்லுவான். அப்ப எல்லாரும் சொல்லணும். அறிவாளி இப்ப சொல்லுவான், அவன் அப்ப சொல்றான், முட்டாள் சொல்லுவான், வேற வழி இல்லை. ஆனா அறிவாளி ஞானம் உள்ளவன் இப்பொழுதே கர்த்தரே தேவன் என்று வாயில் அறிக்கை செய்வான், முழங்கால் போடுவான். அதுக்கு என்னுடைய பார்ட் என்ன? நான் ராஜ்யத்தின் சாட்சியா இருக்கணும். இந்த மனநிலை, இந்த சிந்தை எப்படி இருந்துச்சுன்னா வெளியே எக்ஸ்போஸ் ஆகும். அப்படியே வாசிப்போம். 7 போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள், வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பெற்றீங்க, பெற்ற ராஜ்யத்தை ப்ரொக்ளைம் பண்ணுங்க, வாங்கினீங்க கொடுங்கிறாரு. ராஜ்யம் என்ன? ராஜாவோட ஆளுகை நடைபெறக்கூடிய இடம். ராஜாவோட ஆளுகை நடைபெறக்கூடிய இடம், ராஜாவோட சித்தம் நிறைவேறுகிற இடம், அதான் ராஜ்யம். கிங்டம்னா கிங்குடைய டொமினியன், கிங்டம் கிங்குடைய டொமினியன், ராஜாவோட ஆளுகை நடக்கிற இடம், ராஜாவோட விருப்பம் நடக்கிற இடம். ராஜாவோட விருப்பம் என்ன? நீங்க சுகமா இருக்கணும், நீங்க ஆரோக்கியமா இருக்கணும், ஒரு குறைவில்லாமல் வாழணும், அதான் ராஜாவோட சித்தம். பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க நான் பிரியமா இருக்கிறேன், சித்தமா இருக்கேன். ராஜ்யத்துக்குள்ள என்ன இருக்கு? எல்லாமே இருக்குங்க. அன்னைக்கு எஸ்தரை பார்த்து
ஆகஸ்வர் ராஜா சொன்னார் பார்த்தீங்களா, ராஜ்யத்தை பாதி தாரேன்னார் பார்த்தீங்களா. இவர் பாதி தாரேன்னு சொல்லலை, ஃபுல்லாகவே தாரேன்னாரு. ஃபுல்லாக எடுத்துக்கோ, அதனுடைய ஃபுல்லு நன்மையை அனுபவினார். அனுபவிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற ராஜாவுக்கு ராஜ்யத்தில் இருக்கணும் காமினார். ரிச்சாக இருக்கணுங்க, நல்ல வீட்டில் வாழணுங்க. இன்னைக்கு ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா பரவாயில்ல இருங்க, அடுத்த எய்ம் பண்ணுங்க, நல்ல வீடு கட்டணும், பெரிய வீடு கட்டணும், ஒரு நல்ல கார் இருக்கணும். நான் பொருளாசையை சொல்லலை, இது சாட்சியாக இருக்கணும். யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்பதை யாக்கோபு நம்பினாரா? நம்பல. என் பையன் செத்து போயிட்டான், அவர் வெளியே கூட்டு வந்து அந்த வண்டியில காமிக்கிறாங்க. வண்டியில் முழுக்க ஒரே வைக்கோலா இருக்கு, நம்புவானா? வண்டி முழுக்க வைக்கோல், மாட்டுக்கு போடுறதுக்கு வச்சிருக்காங்க. வண்டி முழுக்க எகிப்தினுடைய பொக்கிஷம் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே யாக்கோவுடைய உயிர் பெற்றதுன்னு இருக்கு. அப்படித்தான் வாழணும். சங்கீதம் 19 சொல்றார், வானங்கள் சாட்சி எடுக்கிறார், வானங்களும் வானாதி வானங்களும் உடைய கரத்தின் கிரியைகளை குறித்து சாட்சி சொல்லுகிறதுங்கிறார். நைட்டு மொட்டை மாடல படுத்துறீங்களா? அந்த காலம்லாம் மாறி போச்சுங்க. இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல கூட்டு வீடாக இருந்தோம்னா எல்லாரும் மொட்டை மாடியில் படுப்போம். மாமே, மச்சான், சித்தப்பா, அக்கா, பெரியப்பான்னு பேசணும். இப்போ பக்கத்து வீட்டில் எவே இருக்கானே தெரியாது. அப்படி டோட்டலாக எல்லாமே மாறிடுச்சு. நல்லா மொட்டை மாடியில் பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் பார்த்துருக்கீங்களா? பார்க்கும்போது என்ன சொல்லுங்க, என் தேவன் பெரியவர்னு சொல்லுது, அழகானவர்னு சொல்லுது. ஊட்டி கொடைக்கானல்லாம் போகும்போது பார்க்கும்போது எப்படி தெரியுது உங்களுக்கு? ஆண்டவர் இவ்வளவு இன்பமானவர்னு தெரியுதுங்க. அவர் யாரு? நம்மை படைச்ச தெய்வம். அந்த வாழ்க்கையை அனுபவிங்க, அனுபவிச்சுட்டு சுகத்தை அனுபவிங்க, வெற்றி அனுபவிச்சுட்டு இதான் நான் வாழுகிற ராஜ்யம்னு மக்களுக்கு சொல்லுங்க. அதாங்க வாழ்க்கை. ரோமர் எபிரேயர் 11 சொல்றார் இல்லையா, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு ரிவார்டு கொடுக்கிறாருன்னு விசுவாசிக்கணும். தேவன் ஒரு இருக்கிறான்னு விசுவாசிக்க கூடாது, அது எல்லாருமே விசுவாசிப்பான். தம்மை தேடுறவர்களுக்கு அவர் ரிவார்டு கொடுக்கிறார். ரொம்ப பேர் வந்து கடவுள் இதே கொடுப்பார், இதே கொடுப்பார், ரிவார்டு நன்மைகளை கொடுப்பார். ரிவார்டுன்னா என்னங்க? நன்மைங்க. நல்ல ஆசிரியர் யாரு கொடுப்பார்? பாரபட்சமே கிடையாது, எல்லாருக்கும் கொடுக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தரோட நோக்கம். பெரிய வீடு கட்டுங்க, வீடு கட்டுங்கன்னு சொல்லல, பெரிய வீடு. அப்படி எலிவேஷனை துண்டா பேசணும். அப்படியே இன்னும் போகும்போதே ஒரு நிமிஷம் காரை நிப்பாட்டிட்டு மக்கள் பார்க்கணும், பெரிய ஆளா இருப்பாங்க இருக்கடா அப்படிங்க. நான் சீரியஸா சொல்றேங்க, இருக்கணுங்க. சேபா நட்டு ராஜேஸ்வரி வந்தா என்ன சொன்னா, அவளுக்கு ஹார்ட் அட்டாக் ஆகி போச்சு. ஐயோ, நான் கேட்டது கொஞ்சம், வேலைக்காரங்கள்லாம் சில்வர் தட்டில் சாப்பிட்றாங்க. சில்வர் தட்டுன்னு நாங்களும் சில்வர் தட்டாங்க சாப்பிட்றோம், அந்த சொல்லலை, வெள்ளி பாத்திரத்தில் சாப்பிட்டான். அது சொல்லணும். நம்ம ஊரில் எல்லாருமே சில்வர் தட்டு தாங்கிறோம். நம்ம சொல்றது எவர் சில்வர், அது வந்து சில்வர், வெள்ளி தட்டில் சாப்பிட்டான். அவன் தலைவரிசைகள், மக்கள் போட்டுக்க ட்ரெஸ்ஸு எல்லாம் பார்த்துட்டு பிரமிப்படைஞ்சு உன் தேவனாய கர்த்தர் சோத்தரிக்கப்படத்தக்கவன்னு சொல்லிட்டு போனான். அதான் சாட்சி. இந்த மைண்ட் செட் உங்களுக்குள்ள இருக்கட்டும். நான் வாழ்ற இடத்துல, பேசுகிற இடத்துல கர்த்தர் யாரும் பதி காமிச்சிடறோம். நான் ஓரளவு கர்த்தருடைய நன்மையில் அனுபவிச்சிருக்கேன், பூர்ணமாக அனுபவிக்கலை, ஆனால் இன்னும் அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அந்த ஆசை இருக்கு அவங்களுக்கு. அதுக்கு தான் உங்களை விருந்து சாலைக்கு அழைச்சாரு. வா, சாப்பிட்றது மட்டும் இல்லை, உனக்கு ஒரு பணி இருக்கு, என்னை இந்த உலகத்துக்கு காமிக்கணும். ஆசை இல்லையாங்க? அந்த ஆசையோடு போங்க. தேவனை இந்த உலகத்துக்கு மைமைப்படுத்தி காமிக்கணும், நிறைவாக காமிக்கணும். அதான் சாட்சி. சாட்சி சொல்றீங்க, ஆனால் உள்ள ஒன்றும் இல்லைன்னா போப்பா அவங்க வாயிலே சொல்லுவாங்கன்றுவாங்க.
வாசிப்போம். ஒரு வருஷம் சொல்லி முடிச்சிருவோம். 2 Corinthians 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழைய தோல்விகள், பழைய பாவ நேச்சர் எல்லாமே ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின. கீழே இவைகளெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்முடைய ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்? ஒப்புரவாக்குதலின் மினிஸ்ட்ரியை கொடுத்திருக்கிறார். மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் கொடுத்திருக்கார். யார் கொடுத்திருக்கிறார்? எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறார். வெறும் அப்போஸ்தலருக்கு மட்டுமல்ல, நாம் அனைவருக்கும் தேவன் மினிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கன்சிலியேஷன் ஒப்புரவாகுங்கிற ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். கீழே அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஒரு உபதேசத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு டாக்டரினை கொடுத்திருக்கிறார். என்ன டாக்டரின் கொடுத்திருக்கிறார்னா, கிறிஸ்துவுக்குள் அவர்களை ஒப்புரவாக்கி அவருடைய பாவங்களை கர்த்தர் எண்ணல அப்படின்னு போய் சொல்லுங்கிறார். இப்போ பிரசங்கம் பண்ணும்போது நீ பாவி, நீ நரகம் போவேன்னு சொல்லாதீங்க. நீ குடிக்கிற, நீ பொய் சொல்ற, நீ விபச்சாரம் பண்ற, நீ வேசித்தனம் பண்ற, அதனால கர்த்தர் உன்னை நரகத்தில் தள்ளிடுவார், இயேசுவை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லாதீங்க. இன்னைக்கு ஒரு மனுஷன் நரகம் போகிறான், அவன் விபச்சாரம் பண்ணதுனால போகிறானா? அவன் பொய் சொன்னான் அதனால நரகம் போகிறானா? இல்லை அவன் கொலை செஞ்சிட்டான் அதனால நரகம் போகிறானா? என்னங்க, அதனால போல. இன்னைக்கு பாவம் இஷ்யூ கிடையாது கிறிஸ்துவுக்கு அப்புறம். இல்லை கவனிங்க, பாவம் செய்ய சொல்லலை, அது இஷ்யூ இல்லை. கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருக்கிறதா இஷ்யூ. விசுவாசம் தான் பிரச்சனை. அவனுடைய பாவத்தை என்றாரா? யாருடைய பாவத்தை என்னல? உலக மனுஷனுடைய பாவத்தை அவர் என்னலைன்னா அவனுக்கு எதிராக நிறுத்தல. நீ நரகம் போயிருவ, நீ இப்படி செஞ்சதுனால தான் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டம், அப்படி அவர் நிறுத்தல. நிறுத்தாமல் அவரோட ஒப்புரவாகுங்கிற ஒரு ஒப்புரவாக்குதல் மினிஸ்ட்ரியை கொடுத்திருக்கிறாரா? வாசிப்போம். ஆனபடினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். கவனிங்க, உலக மக்களுக்கு சொல்றாரு, உங்கள் பாவத்தை நிறுத்தல, உங்களுடைய தோல்விகள் நிறுத்தல, நீங்க செஞ்ச அநியாய அக்கிரமங்கள் நிறுத்தல, கிறிஸ்துவுக்கு ஒப்புரவாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பை கொடுத்து நம்மை கிறிஸ்துவுக்கு ஸ்தானாதிபதிகளாக வச்சிருக்கிறார். ஸ்தானாதிபதினா அம்பாசடராக வச்சிருக்கிறார். ஒரு அம்பாசடர்ங்கிறது ஹையர் ரேங்க் போஸ்ட். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஒரு மேலான பெரிய ஒரு வேலைன்னு அர்த்தம். உங்களை கொண்டு போய் இந்தியாவோட அம்பாசடராக அமெரிக்காவில் வைக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? பெரிய பதவி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அமெரிக்காவோட அம்பாசடரை இந்தியாவில் வச்சிருக்காங்கன்னா அவருக்கு பெரிய பதவி. நான் சொல்றது புரியுதுங்களா? எதுக்கு அம்பாசடர் இருக்கிறாரு? ஸ்தானாதிபதி எதுக்கு இருக்கிறார்? அந்த ராஜ்யத்துடைய விருப்பத்தை இந்த தேசத்தில் சொல்லுவதற்கு, நிலைநிறுத்துவதற்கு இருக்கிறார். கவனிங்க, நீங்களாம் யார்? ஸ்தானாதிபதி, அப்படித்தானே? அப்ப இந்த தேசத்தை சார்ந்தவ கிடையாது. சரீர பிரகாரமா இந்தியன், உள்ள தேவனோட ராஜ்யத்தை சேர்ந்தவன். கவனிச்சுவாங்க. ஒரு பிரீச்சர் சொன்னார், ஒரு இந்த செகண்ட் வேர்ல்டு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கஷ்டப்படக்கூடிய உலகம், ஒரு ஆப்பிரிக்கன் கண்ட்ரி, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, நல்ல உடை கிடையாது, நல்ல தண்ணி கிடையாது, மக்கள் தரித்திரத்திலையும் வியாதியிலையும் செத்து மடியக்கூடிய ஒரு கண்ட்ரி. அப்படி டிராவல் பண்ணும்போது ஒரு பங்களா மட்டும் துண்டா இருந்திருக்கு. பெரிய பங்களா, அழகான பங்களா, சுத்தி புல் தரைகள், காஸ்ட்லி காரு, அங்கே வேலை பார்க்குறவங்கலாம் வேற மாதிரி இருந்திருக்காங்க. எல்லாமே தரித்திரத்தின் மத்தியில் ஒரு இடம் மட்டும் சிறப்பாக எக்ஸாக்டா அழகா இருந்திருக்கு. இந்த தரித்திரிய இடத்துல இப்படி ஒரு பங்களாவான்னு கேட்டவொன்னு சொல்லியிருக்காங்க, இவர் தான் யூஎஸ் அம்பாசடர் இருக்காங்க, அமெரிக்காவுடைய அம்பாசடர். அவர் வாழ்றது தரித்திரிய நாடு, ஆனா அவர் எப்படி வாழ்றார்?
ரிச்சா வாழ்றார். ஏன்? அவர் தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசத்தை சார்ந்தவர் கிடையாது. நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நீங்க இன்னொரு தேசத்துடைய அம்பாசிடர். உங்க வீட்டு பக்கத்துக்கு வர்றாங்க, உள்ள வர்றாங்கன்னா சாப்பாடு கொடுக்கலாம். அதே நேரத்தில் சொல்லணும், எங்க கண்ட்ரி எப்படிப்பட்ட கண்ட்ரின்னு சொல்லணும். என் கண்ட்ரி ரிச் கண்ட்ரி, என் கண்ட்ரி வந்து சுகமான கண்ட்ரி, எங்களுடைய கண்ட்ரி வந்து சமாதானம் நிறைந்த கண்ட்ரி. அப்படி சொன்ன உடனே அவன் வந்து நானும் சேரலாமான்னு கேட்டோம்னா, விசா ரெடி, கிரீன் கார்டு ரெடி, அப்ளை எல்லாம் பண்ண வேணாம், உடனே உடனே ரெடி. அமெரிக்காவுக்கு தான் கஷ்டம், இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம். இந்த கவர்மெண்ட்டுக்குள்ள வர்றதற்கு விசா அப்படி ரெடியா இருக்கு. உள்ள வரலாம், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடையலாம். ஆனா உங்களை பார்க்கும் போதே ஆச்சரியமா பார்க்கணும். அவன் கஷ்டப்படுறான், உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க கூழ் கடைஞ்சிட்டு இருக்கீங்க. அதாவது சத்துக்கா கடைஞ்சா ரைட்டு, வேற வழியே இல்லாதான் கூழ் கடைகிறேன் அப்படின்னா கூழ் ஊத்திட்டாங்கன்னு அர்த்தம். வாசம் அடிக்கணுங்க. அன்றைக்கெலாம் ஒரு வீட்டுக்கு போனேன், என்னது கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு ஹவுஸ் வாங்கி போகும்போது போனுச்சு. வீட்டை வச்சு காரை இறக்கின உடனே பிரியாணி வாசம் அப்படி ஜும்முன்னு தூக்குச்சு வெளியே. காரை அப்படி இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்க அந்த நற்கீர்த்தி, கிறிஸ்துவின் நற்கந்தம் அப்படி வாசனையா வீசணும். வா வா வான்னு சொல்லணும். அதுதான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். அப்படி வாழணும், ஒரு வாஞ்ச இருக்கட்டும், துடிப்பு இருக்கட்டும். உங்களை ப்ரொமோட் பண்றதுக்கு இல்லைங்க, நீங்க வாழ்கிற ராஜ்யத்தை ப்ரொமோட் பண்ணணும். ஆசை இருக்கு, கையில வந்து சொல்லுவான், நான் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவன், ராஜாவுடைய பிரதிநிதி, ராஜ்யத்தின் நன்மைகளை அனுபவிக்கவும் சுகத்தையும் சமாதானத்தையும் வெற்றியும் அனுபவிக்கவும் பகிர்ந்து கொடுக்கவும் தேவன் என்னை சாட்சியாக வைத்திருக்கிறார். நான் சாட்சியாக இருப்பேன், அநேகரை கிறிஸ்துவுக்கு நேராக நடத்தக்கூடிய நற்கந்தமாயிருப்பேன். ஆமென், ஆமென். இந்த மனநிலை இருக்கணுங்க. இயேசு அப்படிப்பட்ட மனநிலையா இருந்தாரு. இயேசு ஏதாச்சும் ஒரு இடத்துல கவலைப்பட்டாருங்க? கவலையப்படல. 20,000 பேர் சோத்துக்கு சாப்பாடுக்கு நிற்கிறாங்க. 5 அப்பம் 2 மீன் பெருக்கி கொடுக்குறாருங்க. ஒரு துளி கவலை கிடையாதுங்க. பிரீச் பண்றாரு, ஆழத்துல கொண்டு போய் வலைய போடுங்கிறாரு, அப்படி இழுக்கிறான். இழுத்த உடனே வாஞ்சோன்னா வந்துட்டான். இவருக்கு பின்னாடி போலாங்கன்னு நினைச்சு வரான். அவர் கூட வந்த யாருமே கஷ்டப்படலை, கூட வந்த அத்தனை பேர் நிறைவா வச்சிருந்தார். அதான் ராஜா. ஒரு மனதில், எண்ணத்தில், சிந்தையில் நான் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறேன், எனக்குள்ள ராஜ்யம் இருக்கு. அந்த ராஜா இந்த உலகத்தில் நான் காமிக்கணும். இந்த ராஜ்யத்தில் எனக்கு ஒரு பங்கு இருக்கு. எல்லா ஜாதி ஜனம் இனம் எல்லா விதமான மூளை முடுக்குகளுக்கும் காஸ்பல் அறிவிக்கணும். அதுக்கு நான் ஒரு கருவியா இருக்கணும். ஆசை இல்லையாங்க? இருக்கணுங்க. சர்ச்சு கட்டினா பெருசா கட்டணுங்க. பெருசா கட்டினோம்னா அப்படி துண்டா பேசணும். அடுத்து எனக்கு அடுத்த எய்ம் அதான், 2 ஊருக்கு நடுவில் ஏக்கர்ல வாங்கி எல்லாமே உள்ள கட்டி வச்சிடணும். எல்லாமே கல்யாண மண்டபம், சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அதுக்கு பேரெல்லாம் நாங்கள் வச்சுட்டோம். இடத்துக்கு வாங்க வேண்டியதான் வேலை. உள்ள போன நின்று பேசணும். கர்த்தர் யாரும் அதை நின்று பேசணும். உங்களுக்கு ஆசை இல்லையா? அப்படிதான் இருக்கணும். நல்லா வாழுங்க, நல்லா ட்ரெஸ் போடுங்க, கடன் வாங்கி போடாதீங்க. கடன் வாங்கி போடனா கடன் வாங்கி பொருள் வாங்காதீங்க. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார்னு நினைங்க. ராஜ்யத்தை தேடுனீங்கன்னு வச்சுங்களேன், முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது ராஜ்யத்தை கொடுப்பார். அவர் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது கூட கொடுக்கப்படும் சொல்லிட்டு ராஜ்யத்தை தரையா உனக்குனாரு. ராஜ்யத்தோட ஆளுகை, நிறைவு, சுகம், சம்பூர்ணம் அத்தனையும் ராஜ்யத்துக்குள்ள இருக்கு.
ராஜ்யம்னா சும்மா விளையாட்டு விஷயம் கிடையாதுங்க, அது ரியாலிட்டிங்க. அந்த ரியாலிட்டி தான் அப்போஸ்தலர் நடபடிகள் அப்படியே காமிக்கிறாரு, அப்படியே செயலில் காமிக்கிறாங்க. அப்படியே சும்மா படிச்சு பாருங்க எப்படி காரியம் நடக்குதுன்னு பாருங்க. அப்படி தான் இருக்கணும். பேதுருடைய நிழல் பட்டு மனுஷன் சுகமாகறான், அப்படிதான் நம்ம வாழணுங்க. நம்ம ட்ரெஸ் அயன் பண்றவனே சுகமாகணும், அப்படியே அப்படிலாம் இருக்கணும். பவுல் என்ன விசேஷமான ஆளா? ஏன்? ராஜ்யத்தின் மைண்ட் செட்டு, மன்னத்து முழுக்க ராஜ்யத்தோட எண்ணங்க. அவர் பேசுறது ஃபுல்லா இல்ல, ராஜ்யத்தின் கோட்பாடுகள், நிருபங்கள் முழுவதும். அப்படி வாழ்ந்து பாருங்க, பெரிய தாக்கம் ஏற்பட்டுரும். ஃபாஸ்டிங் பிரேயரே தேவையில்லை. அதாவது மக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஃபாஸ்டிங் பிரேயர் தேவையில்லை. ஃபாஸ்டிங் பிரேயர் எதுக்குன்னா ஆண்டவரோடு நேரம் செலவழிப்பதற்கு. ஆனால் பண்ணலாமா? கட்டாயம் பண்ணணும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? வாழ்ந்து காமிங்க. சுருன்னு இழுக்க அவனை விரும்புங்க, வாஞ்சிங்க. கவலையா யாருக்கு முன்னாடி உங்களை கவலையை காமிச்சிடாதீங்க. சிரிச்சுட்டே போங்க. சிரிக்க வரன்னா 2 ஜோக்க மனசுல வச்சுக்கிட்டே போங்க. அடி சிரிச்சிட்டே போங்க. உனக்கு என்னப்பா அப்படி? ஆமா, எனக்கு என்னப்பா? எனக்கு என்ன? ராஜா இருக்கிறாரு. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி. ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். அந்த விருந்துக்குள்ள எங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தும் ஆயத்தம் பண்ணி வாருங்கள் என்று அழைக்கிறீர். உமக்கு நன்றி. அழைப்பை அசட்டை பண்ணாமல், அழைப்பை குறித்து கர்த்தாவே நாங்கள் சாக்கு சொல்லாமல், ராஜாவுடைய அழைப்புக்கு நாங்கள் இணங்கி ராஜாவுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்ற விரும்புகிறோம். செய்து நிறைவேற்றி இந்த உலகத்துக்கு சாட்சியாக வாழ விரும்புகிறோம். எங்களை காண்கிறவர்கள் வெறும் பேச்சல்ல, வார்த்தை அல்ல, கர்த்தருடைய செயலை, கர்த்தருடைய மகத்துவத்தை காணட்டும். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ராஜ்யத்துடைய நிறைவு எங்கள் குடும்பத்தில் இருக்கட்டும், ஊழியத்தில் இருக்கட்டும், எங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் இருக்கட்டும். ராஜாவுடைய ஆளுகை, அரசாட்சி எங்கள் வாழ்க்கையின் பங்காக மாறட்டும். எல்லா விதமான கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதிங்க. எங்களை காண்கிறவர்கள் உண்மை காணட்டும். கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக, நிருபங்களாக வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோட கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீங்குக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரை ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்க்காயுசோடு சகல நன்மைகளை அனுபவிக்க வைத்து உலகத்துக்கு சாட்சியாக நிறுத்துவாராக. ஆமென், ஆமென்.